டைட் பட்ஜெட்டில் ஓரளவு டீசெண்டான கேமிங் லேப்டாப் பார்க்குற யூசர்ஸை டார்கெட் பண்ணி ஏசுஸ்லேருந்து V16 ஒரு கேமிங் லேப்டாப் வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்றது பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கிட்ட ஏசுஸோட V16 லேப்டாப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள லேப்டாப் இருக்குது. பிளாக் கலர் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்காக ஒரு QR கோட். இதை ஸ்கேன் பண்ணி வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஏசுஸோட ப்ரீமியம் கேரு, அந்த சிஸ்டம் டயக்னோஸ்டிக்லாம் எப்படி செக் பண்ணுறது அண்ட் வாரண்டி சப்போர்ட் பற்றி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவர் கேபிள் அண்ட் 150 வாட் சார்ஜர் இருக்குது. லேப்டாப்போட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த லேப்டாப்போட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து பார்க்கலாம். ஜென்ரலாக கேமிங் லேப்டாப்னாலே வந்து டிசைனில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. முக்கியமாக RGB லைட்டிங் செட்டப்போட பார்க்க பயங்கரமாக யூனிக்காக ஃபேன்சியாக வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த Asus V16 லேப்டாப்பில் அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்பாட்டமுமே கிடையாது. டிசைன் ரொம்ப மினிமலாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் Asusோட பிராண்டிங்குமே வந்து ரொம்ப நீட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் இனிஷியலாக பார்க்கும்போது இது ஒரு கேமிங் மிஷின் மாதிரி வந்து நமக்கு ஃபீல் இருக்காது. ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிவைஸ் மாதிரி தான் வந்து ஃபீல் இருக்கும். டிசைன் வந்து நீட் அண்ட் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் கேமிங் மிஷின் அப்படின்னாலே வந்து வெயிட் ஒரு 2.5-3 கிலோ இருக்குமா அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். பட் இந்த லேப்டாப் வந்து Asus அண்டர் 2 kgs வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. டாப் லிட் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகலை. ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் சிங்கிள் ஹேண்டடாகவுமே வந்து லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். லேப்டாப்போட ஸ்க்ரீனுமே வந்து கம்ப்ளீட்டாக 180 டிகிரி வரைக்குமே வந்து நம்மளால் ஃப்ளாட்டாக வந்து டில்ட் பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக வந்து டில்ட் பண்ணி யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்குமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்போட வெயிட் வந்து பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அண்டர் 2 kg மெயின்டைன் பண்ணது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். என்னதான் வந்து இது ஒரு 16 inch பெரிய டிவைஸாக இருந்தாலுமே வந்து பேக்லேயுமே வந்து நம்மளால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். அண்ட் இந்த வாட்டி பெட்டர் டியூரபிலிட்டிக்காக மிலிட்ரி கிரேட் 800 சர்டிஃபிகேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்போட போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து டுவல் ஸ்பீக்கர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் ரப்பர் ஃபீட்மே இருக்குது. ஃபேனோட கட் அவுட்டுக்கு வந்து ப்ராப்பரான பெஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஒரே ஒரு போர்ட்டு USB Type A 3.2 Gen போர்ட் இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து மல்டிபிள் போர்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் போர்ட். இது வந்து ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் போர்ட். 150 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பக்கத்துலேயே வந்து HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு Type A போர்ட் USB 3.2 Gen. அதுக்கப்புறமா வந்து ஒரு Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது USB 3.2 Gen அண்ட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. SD கார்டு ரீடருக்காக டெடிகேட்டட் ஸ்லாட்டும் இல்லை அண்ட் லேண்ட் போர்ட்டுமே கிடையாது. டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா இந்த லேப்டாப் வந்து 16 inch மேசிவ் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. S14லேருந்து இந்த லேப்டாப்க்கு ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஜம்ப் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா S14 வந்து 14 inch டிஸ்பிளே ரொம்ப காம்பேக்டாக வந்து ஃபீல் ஆச்சு. டிஸ்பிளேயோட சைஸ் எனக்கு வந்து ஒரு மேஜர் அப்கிரேடாக வந்து ஃபீல் ஆகுது. முக்கியமாக வந்து எடிட் பண்ணுறப்போ டிஸ்பிளேயோட சைஸ் வந்து அடிக்குவேட்டாக வந்து இருக்குது. 16 inch LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 144 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 300 nits பிரைட்னஸ் வந்து இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவுட்டோரில் கொஞ்சம் நமக்கு வந்து ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். இண்டோர்லேயே வந்து லைட்டுக்கு ஆப்போசிட்டாக இல்லை லைட்டுக்கு கீழே யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து ரிஃப்ளெக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த யூசேஜ்க்கு வந்து நமக்கு இந்த பிரைட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ Asus V16 லேப்டாப் வந்து 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. நார்மல் ப்ரௌசிங்கில் ஸ்லைட் எட்ஜ் வந்து நமக்கு கொடுக்கும். பட் ரெகுலர் ஃபுல் HD டிஸ்பிளே கிடையாது. ரெசல்யூஷன் வந்து 1920x1200 WUXGA ரெசல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த எலிவேட்டட் ஆஸ்பெக்ட் ரேஷியோனால இந்த ரெசல்யூஷன் வந்து ஸ்லைட்டாக ஃபுல் HD விட நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் 1.5K ரெசல்யூஷனோட கொஞ்சம் கம்மி தான். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 89% இருக்குது. NTSC கலர் கேமெட் வந்து 45% வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங்க்கு வந்து சூட்டபிளான டிஸ்பிளே கிடையாது. கேஷுவல் மல்டிமீடியா கேமிங்க்கு எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வியூவிங் ஆங்கிள்ஸ் கூட வந்து டீசெண்டாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜாகவுமே வந்து பண்ணியிருக்காங்க. பட் மை Asus ஆப்லேயுமே வந்து நம்ம கலர் ரீப்ரொடக்ஷன் ப்ரொஃபைலுமே வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓவரால் சூப்பர் டூப்பர் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. பட் நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து பாட்டமில் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் டியூன் பண்ண ஸ்பீக்கர்ஸ். பட் என்னென்னா என்கிட்ட S14மே வந்து சைட் பை சைட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். S14ல் என்னதான் வந்து மிஷின் பயங்கர காம்பேக்டாக இருந்தாலுமே வந்து ஆடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். S14ல் வந்து வே பெட்டராக வந்து நமக்கு ஃபீல் ஆகும். பயங்கர லவுடு. இந்த V16 லேப்டாப்பில் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கான சைடில் தான் இருக்குது. லவுட்னஸ்மே வந்து கொஞ்சம் கம்மி. பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாக வந்து ஃபீல் ஆகாது. பேஸ் கொஞ்சம் சப்ரஸ் ஆன மாதிரி தான் வந்து
இருக்குது. மல்டிமீடியா ஸ்ட்ரீம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூம்குள்ளே தனியாக வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வீட்டில் பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கணும். ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வீக்கான சைடில் தான் இருக்குது. இன்னும் இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் பாடிக்கு ஸ்பீக்கர் இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம். கேம் ப்ளே பண்ணுறப்போ இல்லை மல்டிமீடியா வந்து கன்சியூம் பண்ணுறப்போ ஹெட்ஃபோன்ஸ் இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து ஆடியோ பூஸ்டர் நம்ம எனபிள் பண்ணாலுமே வந்து ரொம்ப மேசிவான டிஃபரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. பட் S14 ஆடியோ பூஸ்டர் எனபிள் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் வெப்கேம் வந்து இந்த வாட்டி ஃபுல் ஹெச்டி வெப்கேம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இந்த லேப்டாப்லேயுமே வந்து ப்ரைவசி ஷட்டர் இருக்குது. அது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்கேம் யூஸ் இல்லாத டைமில் வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நார்மல் ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வெப்கேம் வந்து ஓரளவு டீசெண்டான குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. கால் பேசும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோ கால்ஸ்க்கு ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபுல் சைஸ் கீபோர்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் நம்பர் கீஸோட. லேப்டாப்போட கீபோர்டு யூஸ் பண்ணுறது வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆச்சு. கீஸ் வந்து நல்ல ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ரொம்ப பெருசாக வந்து சத்தமே வந்து வர மாதிரி ஃபீல் இல்லை. பட் ஸ்டில் S14 அளவுக்கு வந்து ரொம்ப சைலண்ட் கீஸ்னு சொல்ல முடியாது. கீ ட்ராவல் வந்து 1.7 mm இருக்குது. கீபோர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா WASD கீஸும் ஆரோ கீஸுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப்போட வந்து வருது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கீபோர்டுக்கு வந்து பேக்லைட் சப்போர்ட் இருக்குது. சிங்கிள் பேக்லைட் தான், ப்ளூ கலர் இருக்கும். லைட்டோட இன்டென்சிட்டி வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ பிரைட்னஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணியுமே வந்து பிரைட்னஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டச் பேடோட ஏரியாவுமே வந்து இந்த வாட்டி கொஞ்சம் லார்ஜர் சைஸில் இருக்கிறதுனால நேவிகேட் பண்ணுறது அந்த கர்சர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் கிளாசி லுக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கர்சர் மூவ்மெண்ட்ஸில் எனக்கு பெருசாக வந்து லேக் எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. அதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மல்டி ஃபிங்கர் சப்போர்ட்டும் கெஸ்டர் சப்போர்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நிறைய Asus லேப்டாப்பில் டச் பேடில் வந்து கெஸ்டர் மோட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, வீடியோ ஏதாச்சும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இதெல்லாமே வந்து இந்த டச் பேட் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி சாஃப்ட்வேர் இதை பற்றி வந்து பார்க்கலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Windows 11 ஹோமோட வருது. MS Office ஹோம் வெர்ஷன் 2024 Office 365 பேசிக் வெர்ஷனுமே வந்து இதோட ப்ரீலோடாக நமக்கு வந்துடும். டெடிகேட்டடாக கோபைலட் சுவிட்ச்மே வந்து கீபோர்ட்லேயுமே வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக கோபைலட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே போய் நம்ம சர்ச் பண்ணோம்னா ஒரு சிங்கிள் கீழே வந்து நம்ம அதை ட்ரிகர் பண்ணி யூஸ் பண்ணலாம். MyOS ஆப் ஸ்க்ரீன் எக்ஸ்பர்ட் எல்லாமே வந்து ப்ரீலோடாக வந்துடும். MyOS ஆப்பில் நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட்டான கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பில் வந்து ஏதாச்சும் ட்ரபிள் ஷூட் பண்ணோம் அப்படின்னா அது பார்த்துக்கலாம். பேட்டரி ஹெல்த்துமே வந்து நம்மளால் செக் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேனோட ஸ்பீச் எல்லாமே வந்து அங்கேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 வருது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. டுவல் பேண்ட் Wi-Fi சப்போர்ட் 2.4 GHz அண்ட் 5 GHz சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ Wi-Fi நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எங்கேயுமே வந்து லேக் ஹிக்கப்ஸ் எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ Wi-Fi கனெக்டிவிட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ Asus V16 லேப்டாப்போட பேட்டரின்னு பார்த்தோன்னா 63 Wh பேட்டரியோட வருது. 150 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து பண்டில் பண்ணுறாங்க. சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி கிடையாது, ப்ரொப்ரைட்டரி போர்ட்டோட தான் வருது. அரௌண்ட் 1 ஹவர்லேயே வந்து லேப்டாப் நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. சார்ஜிங் ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து இன்சேனாக இருக்குது. பேட்டரி பேக்கப்னு பார்த்தோன்னா நார்மல் யூசேஜில் ஈஸியாக வந்து 6 to 7 ஹவர்ஸ் வந்து கிடைக்கிது. கொஞ்சம் எடிட்டிங் மாதிரி டாஸ்க், கொஞ்சம் ஹெவியான டாஸ்க்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 4 to 4.5 ஹவர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்குது. ஒரு கேமிங் மிஷினில் இந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்குது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ பேட்டரி வந்து எனக்கு பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ்மே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கிறதுனால அது வந்து மேஜராக வந்து நமக்கு இஷ்யூஸாக இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்க மிஷின் வந்து Intel Core 5 210H ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணுது. இது வந்து 8 கோர் ப்ராசர் 12 த்ரெட்டோட வருது. அப் டு 4.8 GHz வரைக்குமே வந்து நம்ம கிளாக் பண்ணிக்கலாம். 16GB DDR5 RAM 512GB PCIe 4.0 SSDயோட வருது. GPUன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி டெடிகேட்டட் NVIDIA 4050 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் மோடில் CPU அண்ட் GPU கம்பைண்டாக வந்து அப் டு 70 வாட் TDP வந்து யூஸ் பண்ணோம். லேப்டாப்போட ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. நார்மல் யூசேஜில் வந்து எங்கேயுமே வந்து லேக் ஹிக்கப்ஸ் எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. கேமிங் வந்து நான் ரொம்ப இன்டென்ஸாக வந்து எதுவும் பண்ணல. கேஷுவலாக வந்து ராக்கெட் லீக் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ராக்கெட் லீக் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. பட் டெடிகேட்டடாக வந்து உங்களுக்கு கேமிங் ரிவ்யூ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். மல்டிபிள் கேம்ஸுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ராக்கெட் லீக் வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாண்டர்ட் மோடில் 60 FPS கிடைக்குது. சப்போஸ் வேறு ஏதாவது கேம்ஸ் டெஸ்ட் பண்ணி வீடியோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பட் அதிகமாக வந்து எடிட்டிங் பர்பஸ்க்காக
பர்பஸ்க்காக தான் வந்து இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரெகுலராக வந்து ஃபில்மோரா டாவின்சி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபில்மோரா டாவின்சி யூசேஜில் வந்து டெய்லி யூசேஜில் எங்கேயுமே வந்து நம்ம லேக் ஹிக்கப்ஸ் நோட்டீஸ் பண்ணல. டைம்லைன் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலுமே வந்து டைம்லைன் லேக்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தது. நார்மல் யூசேஜில் ரொம்ப பெரிய ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. லேப்டாப் ஓரளவுக்கு வந்து கூலாக தான் இருக்குது. ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து லேப்டாப் அப்படின்றப்போ வந்து ஒரு கூலான என்வாயன்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இந்த லேப்டாப்க்கு வந்து டுவல் ஃபேன் சப்போர்ட் இருக்குது. அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து 79 பிளேட் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டுவல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக 2 ஹீட் பைப்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் யூசேஜில் ஃபேன் நாய்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. கேமிங் பொறுத்த வரைக்கும் ராக்கெட் லீக் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு நான் ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். GTA 5 Horizon 4 எல்லாமே வந்து டவுன்லோட் போயிட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கேமிங் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணி செப்பரேட்டாக வந்து இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காக பார்க்குறதா இருந்தாலுமே சரி, நார்மல் டெய்லி யூசேஜ் இல்லை எடிட்டிங் மாதிரி டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை தான் இருக்குது. டெய்லி யூசேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக வந்து ஹிக்கப்ஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ணலாம். ஃபைனல் வெர்டிக்ட்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பியூர் கேமிங் லேப்டாப் கிடையாது. பட் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கக்கூடிய மிஷினாக இருக்கும். ஒரு ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காக வாங்கிட்டு நான் அப்பப்போ வந்து கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற யூசர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்கும். வெயிட்டுமே வந்து அண்டர் 2 kg இருக்கிறதுமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பெரிய ஸ்க்ரீன் அப்படின்றதுனால மல்டி டாஸ்கிங்க்குமே வந்து நமக்கு ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங்க்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா டிஸ்பிளே வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு கலர் கேலிப்ரேட் பண்ண மானிட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டரை கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து கலர் கேமட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு வந்து டிஸ்பிளே வந்து நமக்கு பெருசாக சூட்டபிளாக இருக்காது. பட் நார்மல் யூசேஜ்க்கு பெருசாக வந்து யூசர்ஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. இந்த லேப்டாப்போட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளேயோட வருது. லேப்டாப்போட வெயிட்டுமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது. நல்ல பேட்டரி பேக்கப்போட 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்மே வந்து ஓரளவுக்கு ஹேண்டியாக இருக்குது. குயிக்காக வந்து நம்மளால் டாப் அப் வந்து பண்ண முடியுது. லேப்டாப் வந்து கம்ப்ளீட் போர்ட்டபிள்னு சொல்ல முடியாது. வெயிட் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ட்ராவலுக்குமே வந்து ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்கும். லேப்டாப்போட கான்சென்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் வீக்கான சைடில் இருக்குது. பியூர் கேமிங்னு பார்க்கும்போது ஸ்லைட்டாக பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 100 to 125 வாட் டிடிபி இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். என்ட்ரி லெவல் கேமர்ஸை வந்து டார்கெட் பண்ண மாதிரி ஒரு டிவைஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன கேட்டால் ப்ரொடக்டிவிட்டிக்காக நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு டிவைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்கும் இது. ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் வந்து 2 வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இன்டெல் கோர் 5 210H, இன்டெல் கோர் 7 பவர் பண்ணுது. கோர் 7 பவர் பண்ணது வந்து அரௌண்ட் 90,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மகிட்ட இருக்க இன்டெல் கோர் 5 210H பவர் பண்ண லேப்டாப் வந்து அமேசானில் வந்து அண்டர் 80,000 வந்து அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக வந்து அரௌண்ட் 83-84,000 என்னமோ லான்ச் பண்ணாங்க. பட் அமேசானில் ரெகுலராகவே வந்து அண்டர் 80,000 கிடச்சிட்டு இருக்கு. அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிச்சா வந்து 76 to 77,000 வந்து கிடைக்கும். அண்ட் கோர் 7 240H மாடலுமே வந்து அமேசானில் வந்து அண்டர் 90,000, அதாவது 89,990 வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிச்சா வந்து அரௌண்ட் 87,000 வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த லேப்டாப்போட லிங்க்ஸுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து இதே மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புது லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அண்ட் எந்த பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்ற வந்து கீழே மறக்காம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு Adithya Tech.